சார் நிஜமாவே என்கிட்ட காசு இல்லை சார். என்னையா எவ்வளோ கேட்டாலும் இல்லைங்கிற? எங்கே எவ்வளோ செய்கிற? நான் பிச்சை எடுக்கிறேன் சார். யோ என்ன நெக்கில்? சார் 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 இல்லை சார், நிஜமாவே நான் பிச்சை தான் சார் எடுக்கிறேன். நீ சரிப்பட்டு வரமாட்டேன். ஸ்டேஷன் போய் ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துன்னு போ. யோ கான்ஸ்டபிள். சார் சார் நம்புங்க சார், நான் உங்ககிட்டே பல தடவை பிச்சை எடுத்துருக்கேன் சார். எங்கிட்டியா? ஆமாம் சார். எங்க? நீங்கள் மச்சக்கார பாலமுருகன் கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமைக்கு வருவீங்க சார். அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கும் சனீஸ்வரருக்கு எள் விளக்கம் ஏற்றிட்டு 2 சாமிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 8 போட்டு சாஷ்டாங்கமாக தரையாக உங்கள் முகத்தை வச்சு நீங்கள் லெஃப்ட் திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோயில் வாசலில் உங்கள் ப்ரௌன் கலர் ஷூ பக்கத்தில் தான் நான் பிச்சை எடுத்துட்டுப்பேன் சார். நீங்கள் ஷூ மாட்டும்போது நான் ஐயான்னு கதறுவேன் சார். ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இருக்க கையில்லாத ஒருத்தனை தேடி பிடிச்சி சாமியே அவனுக்கு தான் போடணும்னு சொன்ன மாதிரி அவனுக்கு மட்டும் பிச்சை போட்டு சிஎம் வண்டி கிராஸ் ஆகி போன ஃபீலில் ரிலாக்ஸ்டாக நடந்து போவீங்க சார். அறிவில்ல உனக்கு? கண்ணை எங்க வச்சுட்டு ஓட்டுன? சார் நீங்க தான் சார் சடனா பிரேக் போட்டீங்க. இடியட், கொஞ்சம் கேப் போட்டு வர வேண்டியதானே? சார் இதுக்கு எவ்வளவு ஆகுமா? நான் கொடுத்துறேன். எவ்வளவு கொடுப்ப? இல்ல கேக்குறேன், எவ்வளவு கொடுப்ப? என்ன நினைச்சிட்டு இருக்க? 500,000 முடிச்சிடலாம்னா ஆடி கம்பெனிக்காரன் 25,000 ரூபாய்க்கு பில்லு போடுவான். குடுப்பியா? பேச வந்துட்டா என்ன ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி. இது பார், உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல போ வச்சிருக்குது பாரு இந்த சிஸ்டம். அத சொல்லணும். போ போ சீக்கிரமா போய் உன் பீஸா டெலிவரி பண்ணிட்டு எவனா டிப்ஸ் கொடுப்பா, வாங்கி கமர் கட்டுன்னு. யூஸ்லெஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காரை இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா? அப்போ போய் கிளைம் பண்ண வேண்டியதானே? பணம் இருக்குன்னு அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசாத. அது என்ன ராயல் ஃபேமிலியா? அந்த பொண்ணை பார்த்து கேட்குறேன். ஆடி கார் வச்சிருந்தா நீலாம் ராயல் ஃபேமிலியா? ஆடி காரோட ஹையன் மாடல் விலை என்ன தெரியுமா? 2,34,00,000 ரூபா. உன் கார் வெறும் 40 லட்ச ரூபா. நீ ராயல் ஃபேமிலியா? பிஒய் பாண்டிச்சேரியில் கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுற. வெறும் 3 லட்ச ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக நீ போய் ஃபேக் அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீலாம் ராயல் ஃபேமிலி. 0719 வெறும் 50,000 கொடுத்தா ஃபேன்சி நம்பர் கொடுக்க போகிறான். அதுவே உன்னால் முடியல. ஆனால் நீ ராயல் ஃபேமிலின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுற. சரி, காரை சொந்த காசில் வாங்கினியா இல்லை சைடுக்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினியா? இங்கே வாட்ஸ்அப் புக்கு காட்டு, வாங்கி வா. ஏய், ஏசி கூட போடலையா? ஏப்பா ஆடி காரனே ஆடி போயிட்டா. சார் எங்க ஒர்க் பண்றாரு? எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தேன். ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாரு. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா? உள்ள தள்ள. அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் பார்த்துருக்கேன். பல்லடா ஆயில் மில் ஓனர் நினைக்கிறேன். யாரு இவரு? பல்லடா ஆயில் மில் ஓனரு? ஆமா. அட சைதாப்பட சர்ச் வாசல்ல 2வது படிக்கட்டுல உட்கார்ந்துருப்பானேப்பா, பார்த்தது இல்ல? நம்மாலு பாய்வேன். தம்பி இந்த இலைக்கு பெரிய லட்சமானு பார்க்க மாட்டியா? கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பாயசத்தை வர சொல்றேன். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. மறக்காம பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துறணும்ப்பா. இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க சார். இவங்க பந்தில உட்காந்து சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணக்கூடாது. டேய், எத்தனை பேரா வந்திருக்கீங்க? மரியாதை அவங்க ஆளுங்க எல்லாரையும் எந்திரிக்க சொல்லு. சார் இலையில கை வச்சிட்டாங்க சார். டேய், நீங்களாம் எந்திரிச்சு போனீங்கன்னா உத வாங்காம போலாம். கொஞ்சம் இருங்க. ஏய், எந்திரிக்க சொல்றேன் உங்க ஆளுங்கள. வண்டியில பாதி பேர் இவனுக்கு தான். விட்டா தாலியை கட்டிடுவானுங்க பிச்சைக்கார பசங்களா. என்னது அன்றது முள்ள மாதிரி தானா? இருடா போற. ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாயா, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, வேண்டாயா. அவங்க பண்ண தப்பு தான் சார். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லா சொந்தங்களும் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு சொந்தத்தை உருவாக்கணும் இந்த ஃபங்க்ஷனில். இதில் ஏதோ ஒரு உறவால் துரோகத்தால் அனாதையாகி பிச்சைக்கார லைஃப்க்கு வந்த இவங்க உங்கள் கூட சாப்பிடணும்னு நினச்ச தப்பு தான் சார். உங்களுக்கெல்லாம் ஒரு நாள்ன்றது ஒரு நாள் தான். ஆனால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஷூரிட்டி இல்லாத 3 வேளை. வயசானவர்னு கூட பார்க்காம ஒரு எதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே சார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிரி தான் சார். நிரந்தர எதிரி, பசி. அந்த எதிரியை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டாரு சார். அவர் பண்ண தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க. தம்பி நீங்க? நானும் அவங்கள ஒருத்தன் தான்.